என் பேர் டாக்டர் ஸ்ருதி சந்திரசேகரன். இன்னைக்கு நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது ஒரு சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன். இதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் இந்த சம்மர் சீசனில் யாராவது அந்த மாதிரி சஃபர் பண்ணுறாங்க ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா உடனே டாக்டர் ஒரே ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி அந்த பேஷண்ட்டை உடனே அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ அதனால தான் இட்ஸ் கால்ட் அஸ் ஹீட் ஸ்ட்ரோக். சரிங்களா? இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்னா அப்படின்னா என்னன்னா, உங்கள் பாடி டெம்பரேச்சர் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறது தான் ஹீட் ஸ்ட்ரோக். ஜென்ரலி 104 ஃபாரன்ஹீட்க்கு மேலே போச்சுனா தான் அதை ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். அஸ் ஐ டோல் யூ, ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை நான் திருப்பியும் ரீட்ரேட் பண்ணுறேன். காரணம் என்னன்னா, இது மெடிக்கல் எமர்ஜென்சி. எல்லாருக்கும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு படபடப்பு வரலாம், ஒரு டிசினஸ், ஒரு ஹெட்ஏக். திடீர்னு நார்மலாக இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்வான்டேஜே நம்ம ஸ்வெட்டிங் தான். நம்ம ஸ்வெட் பண்ணுறது ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். பட் அந்த ஸ்வெட்டிங் ரொம்ப இருக்காமல் போயிடும். ஹெட்ஏக் ரொம்ப இருக்கும், படபடப்பு இருக்கும், ஒரு மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் ஹெட்ஏக் இருக்கலாம், பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிடலாம். ஸோ பேஷண்ட்ஸ்க்கே ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். பட் நிறைய பேரால் அதை அவங்களால சொல்ல முடியாது. எஸ்பெஷலி குழந்தைங்க, இல்லை ரொம்ப எல்டர்லி பேஷண்ட், ரொம்ப ஓல்டேஜ் மக்கள், மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அஸ் அ ஃபேமிலி மெம்பர் நம்ம தான் அதை பற்றி புரிஞ்சுட்டு அவங்கள உடனே இதுவா இருக்கலாம், ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே அவங்கள இப்போ அவங்க வெயிலில் இருக்காங்க அப்படின்னா ஒரு நிழல் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. உடனே டேக் தம் டு அ கோல்டர் பிளேஸ். எதெல்லாம் ரொம்ப டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போட்டிருக்காங்க, இல்லை அன்னெசரி க்ளோத்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பேஷண்ட் ஷுட் ஹேவ் வென்டிலேஷன். ஸோ அவங்களுக்கு ப்ரீதபிலிட்டி இருக்கணும், அவங்க மூச்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். உங்ககிட்ட சிம்பிளாக ஒரு ஒரு கர்ச்சீஃப் இருக்குன்னா ஒரு கோல்ட் வாட்டர் எடுத்து அவங்களோட நெத்தி, அண்டர் ஆர்ம் ஏரியா, அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் ஒரு கோல்ட் பேக் உடனே வைக்க முடியும். அதாவது ஒரு கர்ச்சீஃப் எடுத்து ஒரு ஈர துணியை வச்சு அவங்களுக்கு ஒரு கோல்ட் பாத் மாதிரி உடனே கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல அவங்கள பார்த்த பிறகு அவங்கள ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கால் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள உடனே எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். ஸோ ஐ டோல் யூ, இட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. அங்கே போனதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அவங்களோட வைட்டல்ஸ் எல்லாம், அவங்களோட பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்கள அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ், ஹையர் த ஏஜ், கொஞ்சம் ஓல்ட் பீப்புளுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அவங்கள நம்ம இந்த சம்மர் சீசனில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். ரெண்டாவது, ஒரு சில மெடிகேஷன்ஸ் போடும்போது அதில் கொஞ்சம் இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகி அதனால் வரலாமான்றது. அதனால தான் ஒரு ப்ராப்பர் ஃபிசிஷியன் விசிட், நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்கள பீரியாடிக்கலாக பார்த்து உங்களோட மருந்து மாத்திரையை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணி அந்தந்த ஒரு 3 months இல்லை 3 to 4 monthsக்கு ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வாட்டர் ஆக்சஸ், ஸோ டீஹைட்ரேஷன் இல்லாத, வாட்டர் குடிக்காமல் இருக்கிறது. இப்போ வெயிலே நிறைய பேர் இந்த கோடை காலத்தில் வெளியில் போகிற சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும். லேபரர்ஸாக இருப்பாங்க, இல்லை டெலிவரி ஐட்டமில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அவங்க எல்லாரும் அப்பப்போ இறங்கி பிரேக் எடுத்து வாட்டர் இன்டேக், ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஞ்சாவது, ஆல்கஹால். கூடியமான மட்டும் ஆல்கஹால் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் இன் சம்மர் சீசன், அட் எனி டைம். பட் சம்மரில் இந்த ஆல்கஹாலில் ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஆல்கஹால் கன்சப்ஷன் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்லி அவாய்டட் அண்ட் ஸ்டாப்ட். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் காமன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். யாருக்கு இந்த ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி இல்லையோ, பட் ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டி இல்லைனா கூட ஒரு நிழல் இருக்கிற ஏரியா, கேப் போட்டுட்டு ஒரு அம்ப்ரெல்லா, ஒரு கொடை வச்சுட்டு நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் காமன் ரீசன்ஸ் ஃபார் ஹீட் ஸ்ட்ரோக். இந்த மாதிரி நீங்கள் யாரையாவது பார்த்தீங்கன்னா உடனே மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படும். டைம் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உடனே ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவங்கள பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சின்ன வயசில் படிக்கிற மாதிரி தான், ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர், இல்லையா? ஸோ எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, ஒரு லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ், காட்டன் க்ளோத்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரேஷன், நான் சொன்ன மாதிரி நல்லா தண்ணி குடிக்கணும், பீரியாடிக்காக தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் இந்த சம்மர் சீசனில். ஆல்கஹால் அறவே தொடக்கூடாது. அஞ்சாவது, பீக் சம்மர் டைமில் கூடியமான மட்டும் வெளியில் போகாமல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களால் தவிர்க்க முடியும்னா, அப்படி நீங்கள் போய் தான் ஆகணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஹைட்ரேஷன், ஹேட்டு, சன்ஸ்க்ரீன், அம்ப்ரெல்லா, அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு கூடியமான மட்டும் நிழல் இருக்கிற ஏரியாவில் வெயிட் பண்ணுறது, டைரெக்டாக சூரிய வெளிச்சம் படாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். பட் வந்தால் நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவுட்கம் பெட்டராக இருக்கும்.